Hi friend. Hi. Hello family members. Welcome back to my channel. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்டாகிராம் வந்து சில மனிதர்கள் இப்போ ஒரு காலத்துல நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா வினோதமாவே வரும். கும்சல குச்சம். இப்ப அதெல்லாம் வந்துச்சுன்னு பார்த்தா இப்பவும் அதே மாதிரி வந்துட்டு இருக்கு. அவங்க எனக்கு பிடிக்கிறதுக்காக சில பேர் இருக்காங்க. பாத்தீங்கன்னா எனக்கு வந்து காதல் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் வணக்கம், நான் உங்க அருள் பேசுறேன். அவங்கள பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஐடி கருப்புசாமி 2.0 இவரோட வீடியோ தான் பார்க்க போறோம் இன்ஸ்டாகிராம்ல. இப்ப ஒரு வீடியோ பார்த்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து காதல் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து நான் ஒரு பாட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். லவ் விழுந்துட்டேன், அவளை என் இதயத்தில் வச்சுட்டேன், ஒண்ணுமே பண்ண முடியாது பிரான்ஸ். என் காதல் எப்பயுமே ஜெயிக்கணும், கமெண்ட் பண்ணுங்க பிரான்ஸ். அழப்பற ஸ்டார்டிங் பிரான்ஸ். ஒண்ணுமே பண்ண முடியாது பிரான்ஸ். இப்ப என்னன்னா இவர மாதிரியே ஒருத்தர் கருப்புசாமி முன்னாடியே இருந்தாரு. அவரு இதே மாதிரிதான் அழப்பற ஸ்டார்டிங் சொல்லிட்டு வீடியோ போடுவாரு. காட்டுக்குள்ள வீட்டுல கோச்சுக்கிட்டான் கொம்பே, காட்டுக்குள்ள போய் அலப்பற கூட்ட போறேன் பிரான்ஸ். ஒண்ணும் பண்ண முடியாது பிரான்ஸ். அவரை பார்த்துட்டு அவரை மாதிரியே இவரும் பண்றாருன்னு சொல்லி எல்லா வீடியோவும் இதே மாதிரியே தான் இருக்கும். இன்னொரு வீடியோ இதுலயே பார்க்கலாம். வேலை செஞ்ச கை காலா வலிக்குது பிரான்ஸ். அதனால ஒன் பாத்ரூம் போறேன்னு சொல்லி வெளியே வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வேட பணாதான் பிரான்ஸ். எனக்கு மனசை ஆறுன்னு வந்ததுதான் பிரான்ஸ். என் சட்டையும் பேண்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே அருமையா இருக்கும் பிரான்ஸ். அருமையா இருக்கா இல்லையான்னு நீங்க பார்த்து எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க பிரான்ஸ். ஒண்ணுமே பண்ண முடியாது. அளப்பா ஸ்டார்டிங் பிரான்ஸ். கமெண்ட் யாரு 60 பேர் போட்டிருக்காங்க. உண்மையா சொல்றேன், நீ ஏன் மாட்டியா? உண்மையா சொல்றேன், நீ குளிப்பியா மாட்டியா? வேற அண்டர் கோர்ஸ் போட்டிருக்காங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கமெண்ட் வந்திருக்கு. சில பேர் மச்சான் அப்படின்னு இருக்காங்க, சில பேர் கெட்ட வார்த்தை தான் அதிகமாவே இருக்கு. அதான் அவரை இதே மாதிரி பல பேர் உருவானாலும் விதை அவர் போட்டது. ஆனா விதை நான் போட்டது. நம்ம செகண்ட் ஐடி பார்க்க போறோம். அவரோட பேர் வந்து அருள். அவர் வீட்டுல இருந்து வீடியோ பண்ற மாதிரி பண்றாரு. அது நல்லா இருக்கான்னு பார்ப்போம். ஹாய் வணக்கம், நான் உங்க அருள் பேசுறேன். இந்த சட்டை பாருங்க, என் நண்பர்கள்லாம் எனக்கு எடுத்து கொடுத்தது. நான் பொக்கிஷமா போட்டுருவேன். பொங்கல் முடிவு வரைக்கும் இதான் போடுவேன். அதுக்கப்புறம் தான் நான் மாற்றுவேன். ஏன்னா அவனுங்கெல்லாம் எங்கேயோ இருந்து வந்து என்னுடைய நண்பர்கள் இங்க கொடுத்துருக்காங்க. பாருங்க, சூப்பரா இருக்கா சட்டை. மச்சான் நல்லா இருக்குதுடா மச்சான் சட்டை. உங்களுக்கு எல்லாம் சாதி பெருசா இருக்கலாம், ஆனா எனக்கு இவன் தான் பெருசு. நான் போடுவேன், நாளைக்கு தான் இதை கழட்டுவோம். சரியா? சட்டை துணி நல்லா இருக்கணும், சட்டை நல்லா இருக்கணும், முகம் அழகா இருக்கணும். இதெல்லாம் விரும்புறதுலாம் போலியான ஒரு வாழ்க்கை. அழுக்கு துணி, வேர்வை நாத்தம், கிழிஞ்ச லுங்கி, என் பக்கத்துல நிக்கவே யோசிச்ச அந்த காலத்துல மன உடைச்சில் இருந்த எண்ணெய் மீட்டு ஒரு மாஸ்டர் அருளாக இன்ஸ்டாவுடைய செலிபிரிட்டியாக மாத்திய என் அந்நியனே, உனக்கு இன்றைக்கும் நான் கண்ணீர் மலக நன்றியை தெரிவிச்சுட்டே இருப்பேன். நல்ல நண்பன், கெட்ட நண்பன், நண்பனாலே நல்லவன். தேங்க்யூ, பாய் பாய், சியோ. மச்சான் அந்த பார், பொங்கல் முடிஞ்சாதான் சட்டை கட்டுவேன். நல்லா இருக்குடா மச்சான். எல்லாரும் நல்லா இருக்குதுன்றாங்க, நீங்களும் நல்லா இருக்குதுன்றீங்க. சூப்பர் மச்சான், சூப்பர் மச்சான். அந்த சட்டை நாளைக்கு தான் கழட்டும்டா. குளிச்சுட்டு போட்டுக்குவேன். சொல்ல முடியாது, நாளைக்கு கூட கழட்ட மாட்டேன். என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானையா. கமெண்ட்ல தகரே இல்ல என்னன்னா இவர் செலிபிரிட்டி ஆயிட்டாரு. இவருக்கு ஃப்ரெண்டு தட்டை எடுத்து இருக்காங்க. இவர் ஃப்ரெண்டா தட்டை தராங்க. நம்ம ஃப்ரெண்டு ஒரு கூட வாங்கிட மாட்டாங்க. இவனுங்க அப்படி கிடையாது. அதான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மை. அவர் இன்னொரு வீடியோ போட்டிருக்காரு. ஏதோ ஒரு கோவ பாட்டுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காரு. சொல்லிவிடாது அந்த இல்ல எவ்வளவு டெடிகேட்டடா பாட்டுக்கு ஏத்த மாதிரி இடத்துலயும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பள்ளத்துல படுத்திருக்காரு.
இதுக்குள்ள 14 கமெண்ட் என்ன இருக்குன்னு பாத்துக்கோம். மண்ணை போட்டு மூடிடுவோம் மாமை. அனாத பொண்ணு எவனாவது மண்ணை போட்டு மூடிட போறா. தவிர்க்க வேண்டிய வீடியோ. திருப்பி ஆள் இந்த இடங்கள் எதுதான் போட்டிருக்காங்க. நிறைய கமெண்ட் இப்படிதான் வருது. இப்ப நம்ம யாரோட ஐடியா பார்க்க போறோம்னா பாலான்னு ஒருத்தரோட ஐடி. வாங்க வீடியோ பார்ப்போம். ஸ்கெட்ச் பண்ணா ஸ்கெட்ச் மிஸ் ஆகாது. இப்ப இந்த வீடியோட கமெண்ட் படிச்சிருக்கோம். ஆல்ரெடி உங்களையே ஸ்கெட்ச் போட்டுதானே தொங்க விட்டாங்க, மறந்துட்டீங்களா? அதுக்கப்புறம் ஆண்டவர் ஆப்பு வைக்கும் தருணம் இது. ஆண்டவர் ஸ்கெட்ச் வேணாம் காரியத்தில் பண்ணுங்க, மிஸ் ஆகாது. அதுக்கப்புறம் வாங்க வாங்க கமெண்ட் பார்க்க வந்தவங்க ஒரு லைக் போட்டு போங்க. உங்களுக்கு ஆணி அடிச்சவர்கள் ஸ்கெட்ச் மிஸ் ஆயிடுச்சு. இப்ப என்னன்னா இவரை பார்க்க ஜீசஸ் மாதிரி இருக்காரு, இயேசுநாதர் மாதிரி. உனக்காக சிலுவையில் ஒருத்தர் ஜெயித்தாரு, அவருக்கு உன்னால ஸ்டேட்டஸ் வைக்க முடியல. ஆர்சிபி வின்னு, தோனி வின்னு, சிஎஸ்கே வின்னு. மனம் திரும்பு. அதனால கமெண்ட் எல்லாருமே இவரை ஆண்டவர் இதெல்லாம் பாவம் மைத்தன் அப்படின்ற மாதிரி எல்லாமே கமெண்ட் அப்படியே தான் இருக்கு. இப்படிலாம் கமெண்ட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்களுக்காக தோனி ரத்த சிந்தல, விராட் கோலி ரத்தம் சிந்தலை, உனக்காக இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார். அடுத்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா செல்வம். இவரோட வீடியோ தான் பார்க்க போறோம். இவர் என்ன பண்ணுவாருன்னா வீட்டுல உட்காந்து ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவாரு. ஆனா பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா நிற்பாரு. ஒரு வீடியோ பார்ப்போம். இவரு இந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி பாக்குறேன்னு இப்படி பாக்காதுன்றக்காக கண்ணை அடிச்சு காட்டுறாரு. என்னடா இதுக்கு குமரி முத்தே பெட்டர். நம்ம என்ன எழுதி பார்க்க போறோம்னா ஐஸ் பேஸ் ஐடி. எங்க வீடியோ எல்லாமே இப்படிதான் இருக்கு. இந்த மாதிரி சரக்கு பாட்டில கையில வச்சுட்டு புள்ளி வீடியோ இப்படிதான் போடுவாங்க, கூடியார அலப்பறைன்னு. ஆனா இவங்களோட பயோல என்ன இருக்குன்னா மது அருந்துவது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடுன்னு வச்சுட்டு இந்த வீடியோ எல்லாமே இப்படிதான் இருக்கும். ஃபைனலா இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ நல்லா காமெடியா இருந்துச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.